Good morning. மேத்தமேட்டிக்கல் மாடலிங்கில் வந்து நம்ம லாஸ்ட் 2 கிளாஸஸாக வந்து செகண்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் யூனிட்டுங்கிறது வந்து மேத்தமேட்டிக்கல் மாடலிங் த்ரூ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி மேத்தமேட்டிக்கல் மாடலிங் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ஸோ இதில் வந்து லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடல் பார்த்தோம். ஸோ லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடலில் வந்து பாப்புலேஷன் க்ரோத் மாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து க்ரோத் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எமிக்ரேஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ரேடியோ ஆக்டிவ் டிகே பற்றி எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிறத வந்து எப்படி வந்து ஒரு மாடலிங்கில் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சரி, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், ஃபிசிக்ஸில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இருக்குல்ல, ஸோ அது அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் எ பாடி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் த temperature of the body and the temperature of the surrounding medium. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்னது சொல்லுது அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் எ பாடி. ஸோ ஒரு பாடி இருக்குது, ஸோ அந்த பாடியோட டெம்பரேச்சர் இருக்கும்ல, ஸோ அந்த டெம்பரேச்சரோட ரேட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த temperature of the body and the temperature of the surrounding medium அப்படிங்கிறது நம்மளை சுற்றி உள்ள டெம்பரேச்சர் நம்மளோட பாடி டெம்பரேச்சர், இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பாடி அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாலே நம்ம d/dtன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதியிருக்கிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு தானே கொடுத்துருக்குறாங்க. ஆஃப் த பாடி அப்படிங்கிறது பாடியோட டெம்பரேச்சரை T அப்படின்ட்டு வச்சுருக்குறோம். ஸோ திஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு டிஃபரன்ஸ் ஆஃப் த temperature of the body and the temperature of the surrounding surface அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வழக்கம் போல் இந்த ப்ரப்போர்ஷனலை ஈக்குவாலிட்டிக்கு மாற்றுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அப்போ dt/dt இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு T மைனஸ் TS அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேறு இந்த கேங்கிறது நம்ம ஆட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட், இது லெஸ் தேன் 0 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏன் லெஸ் தேன் 0ன்னு சொல்கிறோன்னா வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து அந்த டெம்பரேச்சர் பாடியோட டெம்பரேச்சர் வந்து கூல் ஆகும். ஸோ அந்த கூல் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த கேவை வந்து நம்ம லெஸ் தேன் 0ன்னு சொல்கிறோம். ஸோ dt/dt இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு T மைனஸ் TS. இதுதான் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்க்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். T மைனஸ் TS இஸ் ஈக்குவல் டு T மைனஸ் TS இன்ட்டு e⁻kt அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு ஆக்சுவலாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னது இருக்குது அப்படின்னா dt/dt வந்து எப்படி இருக்குது அப்படின்னா k இன்ட்டு T மைனஸ் TS அப்படின்ட்டு இருக்குதா? சரி, ஸோ இதில் இந்த T மைனஸ் TS இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்னென்னு செஞ்சுக்கிற போகிறோம்னா தீட்டா அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். தீட்டான்னு எடுத்ததுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ dθ/dt என்னது அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்கு ரைட் சைடில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டீயை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா dt/dt அப்படின்ட்டு கிடைக்கும். அகைன் இந்த TSங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குதுன்னா dθ/dt இஸ் ஈக்குவல் டு dt/dt அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அதை மாதிரி இந்த T மைனஸ் TSஐயும் நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோன்னா தீட்டா அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இந்த dt/dtக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த dθ/dtயை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் எழுதியிருக்கிற ஈக்குவேஷன் வந்து dθ/dt இஸ் ஈக்குவல் டு k θ அப்படின்ட்டு மாறுமா?
ஃபர்ஸ்ட் லைனில் எழுதியிருக்கிற இந்த ஈக்குவேஷன். ஸோ டி தீட்டா பை டிடி ஈக்குவல் டு கே தீட்டா அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது, டி தீட்டா பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே தீட்டா அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. வழக்கம் போல் நம்ம என்ன செய்ய போகிறோம், டி தீட்டா பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி அப்படின்ட்டு எழுத போகிறோம். இதை இன்டகிரேட் பண்ணால் லாக் தீட்டா ஈக்குவல் டு கேடி ப்ளஸ் சி அப்படின்ட்டு எழுதிக்கலாம், நமக்கு தெரியும். ஸோ அப்போ தீட்டா வேணும்னா இ பவர் கேடி ப்ளஸ் சி அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு தெரியும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு இ பவர் கேடி இன்ட்டு இ பவர் சின்னு எழுதிக்கலான்னு நமக்கு தெரியும். இ பவர் சிஐயே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எப்படி எழுதிடலாம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு சி இ பவர் கேடின்னு எழுதிக்கலாம். இது எல்லாமே வந்து நார்மல் டிஃபரண்ட் இன்டகிரேஷன் தான், அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தீட்டா ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனில் என்ன எழுதி வச்சுருந்தோம்னா வந்து இந்த டி மைனஸ் டிஎஸ்ஸை தான் வந்து நம்ம தீட்டா அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். அப்போ நம்ம டி மைனஸ் டிஎஸ்ஸை எப்படி எழுதிக்கலாம்னா வந்து தீட்டாக்கு பதிலாக சிஇ பவர் கேடி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த டி அப்படின்ட்டு நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னாலுமே திஸ் இஸ் நத்திங் பட் அட் த டைம் இன்டர்வல் டி அப்படிங்கிறதுனால டி ஆஃப் டீன்னு டினோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டீக்கு பதிலாக 0 அப்படிங்கிறத போட போகிறோம். ஸோ டீக்கு பதிலாக 0ன்னு போட்டோன்னா நமக்கு என்னது கிடைக்கும், டி ஆஃப் 0 மைனஸ் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0ன்னு கிடச்சிருமா. ஏன்னா டீக்கு பதிலாக 0 போட்டதுனால இ பவர் 0 இஸ் நத்திங் பட் 1 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு சியோட ஆன்சர் என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா டி ஆஃப் 0 மைனஸ் டி ஆஃப் எஸ் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ இந்த சியோட ஆன்சரை தான் நம்ம எதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா இந்த சிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா டி மைனஸ் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு T0 மைனஸ் டிஎஸ் இன்ட்டு இ பவர் கேடி அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும், டி மைனஸ் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் 0 மைனஸ் டிஎஸ் இன்ட்டு இ பவர் கேடி அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இங்கே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இருக்குதா? டி மைனஸ் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் 0 மைனஸ் டிஎஸ் இன்ட்டு இ பவர் கேடி அப்படிங்கிறத வந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் த எக்ஸஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி ஓவர் தட் ஆஃப் த சரௌண்டிங் மீடியம் டிகேஸ் எக்ஸ்பொனென்ஷியலி. ஸோ எக்ஸஸ் டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிகே ஆயிரும், அதாவது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து டிக்ரீஸ் ஆஃப் த டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ டிஃப்யூஷன் அப்படின்னா என்னதுன்னா சரிவு அப்படின்ட்டு மீனிங், அல்லது மூமெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து டிஃப்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். So according to Fick's law of diffusion, the time rate of movement of a solute across a thin membrane is proportional to the area of the membrane and the difference in concentration of the solute on the two sides of the membrane அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபிக்ஸ் லா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டைம் ரேட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் த சொல்யூட்டில் அந்த சொல்யூட்டு வந்து மூவ் ஆகுது எதுலன்னா ஒரு தின் மெம்ப்ரெயினில். ஸோ ஒரு தின் மெம்ப்ரெயினில் ஒரு சொல்யூஷன் வந்து மூவ் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் ரேட்டுங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏரியா ஆஃப் த மெம்ப்ரெயின் அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் அதுக்கு வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் லானா என்னன்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த ஃபிக்ஸ் லாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ ஒரு சென்ட் எடுங்க. இந்த சென்ட்டை உங்களோட பெட்ரூமில் ஏதோ ஒரு மூலையில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ அந்த சென்ட்டு வந்து உங்களோட ரூம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்னவாக ஆரம்பிக்கும்னா பரவ ஆரம்பிக்கும். ஸோ எப்படி பரவும்னா அது மூவ் ஆக ஆரம்பிக்குது. காற்றில் அது மூவ் ஆக போய் தான் அது வந்து பரவுது. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா வந்து டிஃப்யூஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து டிஃப்யூஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ பெர்ஃப்யூம் ஸ்ப்ரெட்டிங் இன் ரூம், அதாவது சென்ட் மாலிக்யூல், அது அந்த சென்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம சொல்யூட் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுதான் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. எதில் டிஃப்யூஸ் ஆகுதுன்னா ஏரில் டிஃப்யூஸ் ஆகுது. மூவிங் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஹையாக இருக்கும். ஸோ ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது அதனோட ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு லோ ஆயிடும். ஸோ இந்த கேஸில் இந்த ரூமை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒரு கண்டெய்னர் அப்படின்ட்டு சொல்கிறோம். நம்ம இங்கே வந்து கண்டெய்னர்னு தானே சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ்லால். ஸோ இந்த ரூமை வந்து நம்ம கண்டெய்னராக வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மெம்ப்ரேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குதா, அந்த மெம்ப்ரேனை வந்து நம்மளோட ஏராக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரே வந்து கான்ஸ்டன்ட் லெவலில் வந்து மெயின்டைன் ஆகிட்டே போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிக்ஸ் லாக்கு டிஃப்யூஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஸ்மெல் ஆஃப் த ஃபுட் இன் த கிச்சன், ஸோ ஃபுட்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் சுகர் டிசால்வ்டு இன் வாட்டர், அதுக்கப்புறம் நம்ம இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்டோ எடுக்கும்போது அதனோட எஃபெக்ட் வந்து நம்மள உள்ள உடம்புக்குள்ளே பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலக்கும்ல, அந்த மெடிசின்னாலும் சரி இன்ஜெக்ஷன்னாலும் சரி நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கும் போது தான் நமக்கு வந்து உடம்பு சரியாகும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட டிஃப்யூஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு ஃபிக்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், த டைம் ரேட் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் த solute across a thin membrane is proportional to the area of the membrane to the difference in concentration of the solute on the two-sided membrane. If the area of the membrane is constant, area of the membrane வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம், and the concentration of the solution on one side is kept fixed at A and the concentration of the solution on the other side is initially C0, அப்படின்னா ஃபிக்ஸ் லாவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா dc by dt is equal to k into a minus c அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேறு ஏனா என்ன சீனா என்னங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன் சைடு கான்சன்ட்ரேஷன் ஆன் ஒன் சைடை வந்து ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம், கான்சன்ட்ரேஷன் ஆன் அனதர் சைடை வந்து சி அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். சி நாட்டுங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், கேங்கிறது வந்து ஏரியா ஆஃப் த மெம்பரேன். இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா டிசி பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ மைனஸ் சி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ சொல்லிட்டோன்னா இதையும் வந்து நம்ம முன்னாடி மாதிரியே வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணுவோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்? a minus c of t is equal to a minus c of 0 into e power kt அப்படின்ட்டு கிடைக்கும். ஏன்னா இது நம்ம போன தடவை இப்போ தானே சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்து இப்போ நமக்கு என்னது இருக்குது? dc divided by dt equal to k into a minus cன்னு இருக்குதா? போன தடவை எடுத்த மாதிரியே வந்து இந்த டீட்டாவை தான் வந்து நம்ம a மைனஸ் சி அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். அப்போ டி டீட்டா பை டிடி என்னது வருதுன்னு பார்க்கணும். இங்கே ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் இந்த சியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு என்னது கிடைக்கும்னா டிசி டிவைடட் பை டிடி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த டிசி பை டிடிக்கு பதிலாக இந்த டிசி பை டிடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏ மைனஸ் சிக்கு பதிலாக டீட்டா அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும்? மைனஸ் டிசி பை டிடிக்கு பதிலாக தான் நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிடுறோன்னா டி டீட்டா. ஓகேவா? இந்த மைனஸை நான் இந்த சைடு வச்சுருக்கிறேன். அப்போ மைனஸ் டி டீட்டா பை டிடி தான் வந்து கே டீட்டா அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அப்போ டி டீட்டா பை டிடி தேவைன்னா அது வந்து மைனஸ் கே டீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது டி டீட்டா டிவைடட் பை டிடிங்கிறத வந்து மைனஸ் கே டீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். அப்போ டி டீட்டா பை டிடி theta is equal to minus k into dt அப்படின்ட்டு வரும். அப்போ log தீட்டாங்கிறது என்னது அப்படின்னா மைனஸ் கேடி ப்ளஸ் சி அப்படின்ட்டு வரும். அப்போ தீட்டாங்கிறது வந்து சிஇ பவர் மைனஸ் கேடி அப்படின்ட்டு கிடைக்கும்.
ஸோ தீட்டா வந்து சி பவர் மைனஸ் கேட்டினா தீட்டாவை வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோன்னா ஏ மைனஸ் சி அப்படின்ட்டு வச்சுருக்கிறோமா. ஸோ அந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷனில் என்னது ஆக்சுவலாக தீட்டாஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சுருக்கிறோமா. ஸோ இப்போ தீட்டா தான் நமக்கு என்னது கிடச்சிருக்குன்னா சிஇ பவர் கே மைனஸ் கேடி அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி ஆஃப் டி அப்படின்ட்டு எழுதிக்கிடுவோம். டி ஈக்குவல் டு 0ன்ட்டு போடணும். டி ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னா சி ஆஃப் 0 ஈக்குவல் டு அந்த இ பவர் மைனஸ் கே 0 இன்ட்டு சி ஆஃப் 0 அப்படின்ட்டு வரும் சி ஆஃப் டியோட ஆன்சர். ஸோ அப்படி நமக்கு கிடச்சிது அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி எழுதிக்கலாம்னா உங்களுக்கு இந்த மாதிரி எழுதிடலாம். a minus c of t is equal to a minus c of 0 into e power minus kt அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிட முடியும். ஓகேவா. ஸோ போன இதில் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் டிரைவ் பண்ண மாதிரியே இதையும் வந்து நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு டிஃப்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் எ கமாடிட்டி. ஒரு கமாடிட்டியோட ஏதோ ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து வித்தியாசத்தை வந்து எப்படி வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாடலில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. let p of t be the price of the commodity. ஏதோ ஒரு பொருளோட ப்ரைஸ் விலையை வந்து நம்ம p of t அப்படின்ட்டு வச்சுக்கிறோம். then its rate of change is proportional. அதோட rate of changeங்கிறது வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? between the demand and the supply. அதுக்கு உண்டான தேவை, அதுக்கு உண்டான சப்ளை, அதை பொறுத்து தானே மாறும். இப்போ தேவை அதிகமாக இருந்து டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்ததுன்னா ரேட்டை வந்து கூட்டிடுவோம். டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருந்து சப்ளை ரொம்ப அதிகமாக இருந்தால் ரேட்டை கம்மி பண்ணிடுவோம், ப்ரைஸை கம்மி பண்ணிடுவோம். ஸோ நமக்கு வந்து இந்த டிமாண்டு அண்டு சப்ளையை பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து எந்த கமாடிட்டிக்குமே டிசைட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ பி ஆஃப் டிங்கிறது வந்து ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இஸ் ப்ரொபோஷனல் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிமாண்ட் அண்ட் த சப்ளை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ப்ரைஸோட rate of change is proportional to the difference between the demand and supply. இதை தானே வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை வந்து ஈக்குவாலிட்டி ஃபார்மேட்டில் எழுதணும்னா டிபி பை டிடி. ஸோ ப்ரப்போர்ஷனலில் ஈக்குவல் டு ஆக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும் இன்ட்டு டி மைனஸ் எஸ்ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அட் த டைம் டியில் இதை டி ஆஃப் டி மைனஸ் எஸ் ஆஃப் டி அப்படின்ட்டு வந்து டினோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. சரி. If demand is more than supply, the price is increases, and if d of t and s of t are assumed as linear functionals. Suppose நம்ம இப்போ என்ன எடுத்துக்கிறோம், d of t வந்து d1 plus d2 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அதை மாதிரி s of t வந்து s1 plus s2 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக dp by dtங்கிறது வந்து என்னன்னு எழுதி வச்சுருந்தோம்னா k இன்ட்டு டி மைனஸ் எஸ்ன்னு எழுதி வச்சுருந்தோமா. இதில் இப்போ டிக்கு பதிலாக d1 ப்ளஸ் d2, எஸ்ஸுக்கு பதிலாக s1 ப்ளஸ் s2. அப்போ கேக்கு பதிலாக d1 ப்ளஸ் d2 மைனஸ் ஆஃப் s1 ப்ளஸ் s2 அப்படின்ட்டு எழுத முடியுமா. சரி. அப்போ இதை வந்து இந்த டேர்ம்ஸை பிரித்தோன்னா d1 மைனஸ் s1 வரும் ப்ளஸ் d2 மைனஸ் s2 அப்படின்ட்டு வருமா. ஸோ d2 இன்ட்டு p ஆஃப் டி, s2 இன்ட்டு p ஆஃப் டி அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அந்த ப்ரைஸ் வந்து இதை பொறுத்து மாறுது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ d1 மைனஸ் s1 ஏன்னு வச்சுக்கலாம், d2 மைனஸ் s2 சம் b அப்படின்ட்டு வச்சுக்கலாம், பீட்டான்னு வச்சுருக்குறாங்க. ஸோ நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா k இன்ட்டு ஏ மைனஸ் பீட்டா இன்ட்டு பி ஆஃப் டி அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நமக்கு டிபி பை டிடிங்கிறத வந்து இதை வந்து அப்போ நம்ம எப்படி எழுதி வச்சுருக்கிறோம், இங்கே பாருங்கள், கே இன்ட்டு அந்த ப்ரைஸ் ஆஃப் சேஞ்ச் மைனஸ் பி ஆஃப் டி அப்படிங்கிற மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ இதை வழக்கம் போல் நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம 2-3 இதுக்கு வந்து சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? PE minus P of t is equal to PE minus P of 0 into e power minus kt அப்படின்ட்டு கிடைக்கும். where P of t converges to P of e as t tends to infinity. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து rate of change of price of a commodity அப்படிங்கிறது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் வந்து நம்ம இதை மாதிரி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னது அப்படின்னா வந்து நான் லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடல் அப்படிங்கிறது. ஸோ லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடல் பார்த்தோம். நான் லீனியர் க்ரோத் அண்ட் டிகே மாடல் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லீனியரோட கிராஃப் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நான் லீனியரோட கிராஃப் வந்து ஒரு மாதிரி கர்வாக வளைஞ்சி வரும். அதை மாதிரி லீனியருக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அதே நான் லீனியரை பொறுத்த வரையில் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கரண்ட் வேல்யூவை பொறுத்து மாற்றத்துக்கு உண்டானது. ஓகேவா? இது எல்லாமே டிஃப்ரென்சஸ். ஸோ ஒரு கார் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸடு ஸ்பீடு. அதை வந்து நம்ம லீனியர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாப்புலேஷன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மாற்றத்துக்குரியது. பர்த்தும் டெத்தும் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது எப்போவுமே. ஸோ அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கக்கூடியது. ஸோ அந்த பாப்புலேஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து நான் லீனியர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லீனியர் அண்ட் நான் லீனியருக்கு உண்டான பேசிக் டிஃபரன்சஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த நான் லீனியர் க்ரோத்தில் வந்து லாஜிஸ்டிக் லா ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் இதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. As population increases due to overcrowding and limitations of resources, birth rate decrease and death rate increase with the population size x. So due to overcrowding, overcrowd மூலமாக என்னவாகுது அப்படின்னா பர்த் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதாவது நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. ஓகேவா? ஓவர் க்ரௌடுனால. அதை மாதிரி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் வந்து குறைவாக இருக்குது. ஓகேவா? ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக இருக்கிறதுனால நமக்கு என்னவாகுது அப்படின்னா வந்து டெத்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? வளங்கள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தாக்கு பிடிக்க முடியாமல் டெத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை மாதிரி ஓவர் க்ரௌடு மூலமாக பர்த் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ பர்த்தை வந்து பி அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம், டெத்தை வந்து டி அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பர்த் ரேட்டு டிக்ரீஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ டிக்ரீஸ் அப்படிங்கிறதுனால இது B1 மைனஸ் D2x. அதே மாதிரி டெத் ரேட் இன்க்ரீஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே D1 ப்ளஸ் D2x. ஸோ இங்கே மைனஸ் தான் வரும், இங்கே ப்ளஸ் தான் வரும். இது ஏன்னா இது டிக்ரீஸ் ஆகுது, இது ஏன்னா இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால. ஓகேவா? சரி. ஸோ இப்போ நமக்கு என்னது தெரியும் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பாப்புலேஷன் சைஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து B மைனஸ் D இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது தெரியும்ல, பர்த் மைனஸ் டெத்துன்ட்டு. ஸோ பர்த்தை வந்து நம்ம என்ன வச்சுருக்கிறோன்னா B1 மைனஸ் B2x அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். மைனஸ் டெத்தை வந்து D1 ப்ளஸ் D2x அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இது இன்ட்டு வெளியில் உள்ள ஒரு எக்ஸ் டேர்ம், இந்த எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல, அதுதான் இது. ஸோ இப்போ இதை லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதணுன்னா ஆக்சுவலாக B1 மைனஸ் B2x மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் D1 மைனஸ் D2x அப்படின்ட்டு வருமா? ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி கிடைக்கும்? ஆக்சுவலாக B1 மைனஸ் B2ன்னு வரும். எக்ஸை காமனாக எடுத்தால் இதில் B2 ப்ளஸ் D2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குமா? ஸோ அப்படி தான் வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும். ஓகேவா?
b1 மைனஸ் d1 அப்படின்ட்டு வரணும். மைனஸை காமனாக எடுத்திருந்தோன்னா b2 ப்ளஸ் d2 அப்படின்ட்டு வந்திருக்கணும். எக்ஸ் மொத்தமாக இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இதில் வந்து இந்த b1 மைனஸ் d1 வந்து நம்ம a அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த b2 ப்ளஸ் d2 வந்து b அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது எப்படி கிடைக்கும்? a மைனஸ் bx அப்படின்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே வெளியில் ஒரு எக்ஸ் இருக்குது, அதனால இந்த எக்ஸை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா dx டிவைடட் பை dt வந்து நமக்கு a மைனஸ் bx இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம சால்வ் பண்ணி சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக என்னது இருந்துச்சு? dx பை dtங்கிறது வந்து a மைனஸ் bx இன்ட்டு எக்ஸ் இருந்ததா? இந்த a மைனஸ் bx இன்ட்டு எக்ஸை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடில் பிரிக்க போகிறோம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். a பை எக்ஸ் ப்ளஸ் b பை b மைனஸ் எக்ஸ் அப்படின்ட்டு போட்டுக்கிறோம். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 1 இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் bx ப்ளஸ் bx அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியும்ல. ஸோ அதனால் இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து சொல்யூஷன் மட்டும் டைரெக்டாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ட் டேர்மை கம்பேர் பண்ணிக்கலாம், இல்லை கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படினாலும் செய்யுங்க. நீங்கள் ஏக்கும் பிக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ ஏக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏவோட ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 பை ஏ அப்படின்ட்டு கிடைக்குது. பியோட ஆன்சர் வந்து b பை ஏ அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் செக் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 1, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏன்னு இருக்குது. அதனால ஏவோட ஆன்சர் 1 பை ஏ. ஸோ அதை மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கம்பேர் பண்ணுறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை கம்பேர் பண்ணும்போது b மைனஸ் ஏபி, இந்த சைடு வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டே இல்லைங்கிறதுனால 0. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது b ஈக்குவல் டு a பை b அப்படிங்கிற இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா நம்ம அகைன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது a பை எக்ஸு ப்ளஸ் b பை a மைனஸ் bxன்னு இருந்துச்சுல நமக்கு. அதில் இந்த ஏக்கு பதிலாக நம்ம 1 பை ஏவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிக்கு பதிலாக இந்த b பை ஏங்கிறது வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இன்டகிரேட் தான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்னது கிடைக்கும்? இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த 1 பை ஏ இன்ட்டு 1 பை எக்ஸ் அதை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். 1 பை ஏங்கிறது அதில் கான்ஸ்டன்ட்டு 1 பை எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்குது. டிஎக்ஸ் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் லாக் எக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து b பை ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு 1 பை bxஐ இன்டகிரேட் பண்ணணும். 1 பை bxஐ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா ஒரு bயை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? a மைனஸ் bx அப்படின்ட்டு ஒரு மைனஸையும் சேர்த்து பண்ணிடலாம். ஏன்னா கீழே உள்ளதோட டிஃபரன்சியேஷன் தான் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இது வந்து நமக்கு லாக் a மைனஸ் bxஐ வந்து நமக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு என்னது கிடச்சிரும் அப்படின்னா இதனோட டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ரெண்டு இதையும் கம்பைன் பண்ணி எழுதிட வேண்டியதுதான். ஸோ கம்பைன் பண்ணி எழுதினோன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்ஸில் உள்ளது ஏற்கனவே ஒரு 1 பை ஏ இருக்குது. 1 பை எக்ஸ் இது பண்ணும்போது லாக் எக்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் b பை ஏ இருக்குது. அப்போ b லாக் a மைனஸ் bxனோ மைனஸ் 1 பை ஏ லாக் a மைனஸ் bx அப்படின்னும் வந்து நம்ம எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டு ஆக்சுவலாக இங்கே ஒரு 1 பை b வேறு
தனியாக இருந்ததில் நம்ம மல்டிபிள் பண்ணியிருந்தோம்ல ஒரு 1/bயை. ஸோ இந்த b வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து அங்கே அது இல்லாமல் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 1/b இருக்குல்ல, அந்த 1/b தான் அது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இதை கொடுக்கும். செகண்ட் டேர்ம் ஆக்சுவலாக வந்து b/aன்னு இருக்குது இன்ட்டு -1/b log a - bxன்னு எழுதுவோம். இந்த b கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 1/a log a - bx அப்படின்ட்டு கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு t + c அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து log a - log b மாடல். log a - log bனா log a/bன்னு எழுதிக்கலாம்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால இதை எழுதிக்குவோம். ஸோ இதை எழுதியிருந்தோன்னா 1/a log x/a - bx is equal to t + c. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குதா? ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நம்ம எக்ஸ்பனென்ஷியல் எடுக்க வேண்டியது தான். ஸோ லாக் அந்த சைடு போனால் இ பவரில் ஆகும். அப்போ e⁻at + cன்னு கிடைக்கும். அது ce⁻at அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிடலாம். ஸோ அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா x/a - bxோட ஆன்சர் வந்து ce⁻at அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. நமக்கு இனிஷியல் கண்டிஷன் தெரியும் t = 0 அப்படின்ட்டு. அதை மாதிரி x(t)னா x(0), x(0) வந்து இப்படி போட்டு வச்சுருக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து e⁻t0ன்னு போடும்போது இதனோட ஆன்சர் நமக்கு வந்து 1ன்னு கிடச்சிரும். அப்போ சியோட ஆன்சர் வந்து x(0) டிவைடட் பை a - b x(0) அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் வந்து சியோட ஆன்சராக கிடைக்கும். ஸோ சியோட ஆன்சரை நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்? x/a - bx, அதாவது x(t) டிவைடட் பை a - b x(t) is equal to x(0) டிவைடட் by a - b x(0) e⁻at அப்படின்ட்டு கிடைக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. x(t) டிவைடட் பை a - b x(t) is equal to x(0) - a b x(0) into e⁻at அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனில் சிம்பிளிஃபை பண்ணி ஏ ஆன்சர் பி ஆன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு அந்த ஆன்சர் தானே வந்திருக்குது. x(t) டிவைடட் பை a - b x(t) is equal to x(0) by a - b x(0) into e⁻at. ஸோ இந்த ஆன்சரை தான் வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 23 and 24ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 23ங்கிறது வந்து என்னதுன்னா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச், 24ங்கிறது இதனோட சொல்யூஷன். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, if x(0) less than a/b அப்படின்னா x(0)வே a/bயோட சின்னதாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக x(t)யும் a/b விட சின்னதாக இருக்கும். x(t) less than a/bனா தென் dx/dt வந்து greater than 0. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் greater than 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா x(t)ங்கிறது வந்து ஒரு மோனோட்டானிக் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். லைக்வைஸ் x(0) greater than a/bன்னு இருந்ததுன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக x(t)யும் வந்து a/b விட பெருசாக தான் இருக்கும். இன் திஸ் கேஸ் dx/dt வந்து less than 0வாக இருக்கும். ஸோ dx/dt less than 0 தான் x(t) வந்து மோனோட்டானிக் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு dx/dt இதுதானே ஆன்சரு. ஸோ dx/dtங்கிறது என்னது இருக்குது அப்படின்னா எக்ஸோ நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா ax - bx² அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஸோ இதை வந்து அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது என்னது, a கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் b கான்ஸ்டன்ட்டு x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ a - 2bx அப்படின்ட்டு கிடைக்குதா, d²/x/dt². அதை தான் இங்கே எழுதியிருப்பாங்க. ஓகேவா? d²x/dt² வந்து a - 2bx அப்படின்ட்டு கிடைக்குது. தேர்ஃபோர் இதனோட d²x/dt² இது வந்து எப்போ லெஸ் தேன் 0, எப்போ ஈக்குவல் டு 0, எப்போ கிரேட்டர் தேன் 0ன்னு இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ வந்து a/2bக்கு லெஸ் தேனாவோ ஈக்குவல் டுவாவோ கிரேட்டர் தேனாவோ இருக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து
a by 2bயை விட சின்னதாக இருந்தால் செகண்ட் டிஃபரன்சியேஷன் லெஸ் தேன் 0, அது ஈக்குவல் டு a by 2bன்னு இருந்தால் இது ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தேன் a by 2bன்னு இருந்தால் இது கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? thus in this case the growth curve is convex. ஸோ அப்போ அந்த growth curve இருக்குல்ல, இந்த curve, ஸோ இந்த curve வந்து எப்போ கான்வெக்ஸாக இருக்கும் எப்போ கான்கேவாக இருக்கும் அப்படிங்கிறது. கான்வெக்ஸ் கான்கேவ் தெரியும். கான்வெக்ஸ்னா எக்ஸ் லெஸ் தேன் a by 2bன்னு இருக்கும், கான்கேவ்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் a by 2bன்னு இருக்கும். அண்ட் இட் ஹேஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வந்து ax ஈக்குவல் டு a by 2bயில் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனோட கரஸ்பாண்டிங் கிராஃப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது அப்படின்னா லாஜிஸ்டிக் லா ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத். இது வந்து 5 மார்க்குக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் லாஜிஸ்டிக் லா ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் மாடல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே பர்த் அண்ட் டெத் ரேட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பர்த் அண்ட் டெத்துக்கு கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் எழுதணும், அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதணும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த சொல்யூஷன்லேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்போ மோனோட்டானிக் இன்க்ரீஸிங்காக இருக்கும், மோனோட்டானிக் டிக்ரீஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி அதனோட செகண்ட் டிஃபரன்சியேஷனை வச்சுக்கிட்டு அது எப்போ கான்வெக்ஸாக இருக்கும், எப்போ கான்கேவாக இருக்கும், எப்போ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனோட கரஸ்பாண்டிங் கிராஃப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த லாஜிஸ்டிக் லா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.